ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வவால் ஃபிஷ் ஃப்ரை வித் ஹெல்த்தி சாலட். அதுக்கு நம்ம 1 kg வவால் மீன் எடுத்துருக்கோம். நல்லா மஞ்சள்தூள் போட்டு கழுவிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், ஆலிவ் ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் வீட்டில் பண்ண மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டோர் ப்ராட் 3 ஸ்பூன்ஸ் சில்லி பவுடர் அண்ட் 2 ஸ்பூன்ஸ் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் பண்ண மிளகாய்த்தூள் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன்ஸ் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆலிவ் ஆயில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஒரு நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், 3 ஸ்பூன்ஸ். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கூட ஒரு லெமனும் ஆட் பண்ண போகிறேன். என்னோட லெமன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால 1/2 ஸ்லைஸ் தான் ஆட் பண்ணுறேன். உங்களோட லெமன் நார்மல் சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்சர் கொஞ்சம் லூசராக இருக்கணும், அப்போ தான் மீனில் ஒட்டும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டரியாக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீனில் எடுத்து நல்லா காரம் தடவி ஒரு 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் அந்த காரம் கொஞ்சம் நல்லா மீனில் இறங்கும். இது மேரினேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம சாலட் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு நாங்கள் ஸ்டோர் பாட் சாலட் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நார்மல் க்ரீன்ஸும் யூஸ் பண்ணலாம். இது எங்களோட வால்மார்ட்டில் கிடைக்கும். இந்த சாலட் இதுக்குள்ளேயே சீஸ் இருக்கும், அப்புறம் ப்ரெட் க்ரோட்டான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரான்ச்சும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு ரெடிமேட் சாலட் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட் க்ரோட்டான்ஸை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட சீஸையும் ஆட் பண்ணிக்கலாம்.
கூடவே அந்த லெட்டூஸ் சாலட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ரான்ச், எந்த ரான்ச் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ளேவர்ட் ரான்ச் கூட போடலாம். இது வந்து நார்மல் ரெகுலர் ஒரிஜினல் ரான்ச். இந்த பெப்பர் பவுடரும் அதுலேயே தான் கொடுத்துருந்தோம். ஸோ பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன்வாயில் நம்ம வந்து ஒரு தவா வச்சு அது கொஞ்சம் சூடாகிட்ருக்கட்டும். அது நல்லா தவா சூடான பிறகு அந்த தவா மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம மீனெல்லாம் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சா உடனே தீஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து கூட பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அப்போ தான் திருப்பி போடும்போது அது நல்லா ஆயிலியாக நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வரும். மீன்வாயில் இந்த சாலட்டில் நாங்கள் அடிஷ்னலாக பல்சாமிக் வினிகரும் ஆட் பண்ணுவோம். இது ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஃப்ளேவரிங்காக தான். இது இல்லைனாலும் இந்த சாலட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதனால நம்ம திருப்பி போட்டு இந்த செகண்ட் சைடும் நல்லா வேக விடணும். இப்போ மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஃபிஷ்ஷு, சாலட், ஆனியன் அண்ட் லெமன் வச்சு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.